இயேசுவின் சீடனாக இருப்பதற்கு பணபலம் தேவையில்லை. மாறாக கடவுள் என்னை பார்த்து கொள்வார் என்ற எண்ணம், நம்பிக்கை இருந்தாலே போதுமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் யார் யார் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். இன்றைய நற்செய்தியில் எப்படி போகணும், எப்படி செயல்படணும், எப்படி வாழணும்னு ஒரு முக்கியமான வாழ்வியல் நெறிமுறைகளையும் வழிகாட்டுதலையும் அவர்கள் சீடர்களுக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதில் ஒன்று முக்கியமானது என்ன சொல்லப்படுதுன்னா, வசனம் 9, 10 எளிமையும் கடவுள் மீதான நம்பிக்கையும் கொண்டவர்களாகத்தான் நம்மை வாழ அழைப்பு கொடுக்கிறார். ரொம்ப எளிமையாக. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், பொன் வெள்ளி அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இதெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்கன்னு. இது சீடர்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இயேசு சொல்லலை. எப்பா நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அதுக்கு பதிலாக தங்களின் பொருள் பலத்தை விட கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைப்பதற்குத்தான் அவர்கள் இப்படி சொல்லி அனுப்புகிறார். 13ஆம் நூற்றாண்டு இத்தாலியில் வாழ்ந்த பிரான்சிஸ் ஒரு பட்டுத்துணி வியாபாரியினுடைய மகன். மிக செல்வ செழிப்போடு ஆடம்பரமாக விருந்துகளில் வாழ்ந்தவர். சான் தமியானோ ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு ஜெபித்து கொண்டிருக்கும்போது அந்த ஆலயம் பழுதடைந்த ஆலயமாக இருக்குது. அப்போ தான் அந்த ஜெபத்தில் பாடுபட்ட சிலுவையிலிருந்து இவருக்கு ஒரு குரல் கேட்டதான். பிரான்சிஸ், இந்த ஆலயத்தை நீ புதுப்பிக்கிறதுக்கு எதுவும் காரியம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்டதான். இவர் எழுந்து போய் அதுக்கு பிறகு தன்னுடைய எண்ணங்களை, ஆடம்பரத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய வாழ்வில் ஆன்மீகத்தை ஏற்று குருத்துவத்தை பெற்றுக்கொண்டார் என்று. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, பெற்ற அப்பா அம்மா சொத்தெல்லாம் எடுத்து இவர் இஷ்டத்துக்கு தானந்தர்மெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அப்பாவுக்கு முடியல, ஒத்துக்கலை. உடனே அப்பா என்ன பண்ணிட்டாரு, அப்போ இருந்த ஆயர்கிட்ட, அசிசி நகர் ஆயர்கிட்ட போய் இவரை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிற மாதிரி நிறுத்த, அங்கே அவங்க அப்பா சொன்னாராம், தப்பார்ப்பா, நீ போட்டிருக்க பட்டாடை என்னுடையது, நீ சாப்பிட்ற சாப்பாடு என்னுடையது, நீ வச்சிருக்கிற செல்வாக்கு என்னுடையது, நீ அனுபவிக்கிற எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி அப்படியே அடிக்கிட்டே வந்திருக்கிறார். என் காசு, துணிமணி எல்லாம் என்னுடையதுப்பா, உன்னதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அங்கே என்ன பண்ணாராம், தன்னுடைய ஆடைகளை கழட்டி அப்பா கையில் கொடுத்துட்டு அங்கே ஒரு அங்கே வாங்கி இவர் போட்டுக்கிட்டு சொன்னாராம், இது நாள் வரைக்கும் நான் என்ன சொன்னேன், உங்களை என் தந்தை என்று சொல்லி கொண்டிருந்தேன். இதுக்கு பிறகு கடவுளை பார்த்து நான் நல்லா வேண்டிக்குவேன், என் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையேன்னு சொல்லி நான் வேண்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல தன்னுடைய இதை எல்லாத்தையும் இழந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பின்பற்றி போனாராம். இங்கே என்ன தெரியுமா சொல்லப்பட்டது, பொருள் சுமை குறைந்தால் ஆண்டவரின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை கூடுமா, ஆன்மீக பலம் கூடுமாங்க. பொருள் சுமை குறையும் பொழுது ஆன்மீக பலம் கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால தான் இயேசுவுக்கு சிறந்த சீடனாக இருப்பதற்கு தகுதி ஒன்றும் பெருசாக எதுவும் தேவையில்லை. ஆனால் ஒன்று தான் தேவை, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், பராமரிச்சுக்குவார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது.